வணக்கம் நண்பாஸ் அண்ட் வெல்கம் பேக் டு GFX தமிழ். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க நண்பா. ஸோ இத்தனை நாளாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு வீடியோ போடலனா, ஸோ எனக்கே தெரில. ஸோ வியூஸ் அவ்வளோவா போகல, ஸோ அதனால் நான் வீடியோ போடல. ஸோ நிறைய வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு காரணத்தினால் டெலீட் ஆகிடுச்சு. நினைத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ ஐபேட் ஓவரில் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ கூட சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும் கைஸ். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை நாள் தான் நம்ம பப்ஜினே இருக்குது. ஸோ நம்ம ஒரு கேமர். ஸோ நான் வந்து நிறைய கேம்ஸ் எல்லா கேம்ஸுமே ஆடுவேன், சிஓடி, பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி. ஸோ அது மாதிரி நம்ம இவ்வளோ நாளாக பப்ஜின்னு பண்ணனால இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டாக ஃப்ரீ ஃபயர் பண்ண போகிறோம் கைஸ். ஃப்ரீ ஃபயர் தம்ப்நெயில் பண்ண போகிறோம். ஒரு RUOK FF எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம பிளேயர் அவர். ஸோ அவரோட தம்ப்நெயில் மாதிரியே செம்மையாக ஒரு தம்ப்நெயில் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ப்ரிவியூ கூட இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ யாரா அந்த பாட்டு கேம் பிளேன்னு கேட்டிங்கன்னா, அது நான் தான் அந்த பாட்டு கேம் பிளே. ஸோ நீங்கள் யாராச்சும் உங்களோட பெஸ்ட்டான கேம் பிளே ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம், எதில் வேணால் சென்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் இது பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம PIXLAB ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ PIXLAB ஓப்பன் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் இருக்கும்ல கைஸ், அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் அப்படின்னு நம்ம 2 வார்த்தை டைப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒன்லி ஹெட்சாட், ஒன்லி ஒன் டேப், ஸோ எமோட் ஒன்லி, ஸோ ஒன் டேப் சேலஞ்ச், ஸோ என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம சேனலில் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அந்த வீடியோ அந்த இதை வந்து திருப்பி காப்பி பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸோ அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிறோங்க. நான் டக்குன்னு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒன்லி ரெட் பிளட். ஸோ அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பண்ணி முடிச்சு. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டு கைஸ், உங்கள் இன்கேம் ஐடி, ஸோ அந்த இன்கேம் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ்கே சபரி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்கே சபரி இல்லை, ஸோ எஸ்கே சபரி என் பேர். ஸோ அதை நான் டைப் பண்ணிட்டு நான் கீழே வந்து இந்த ஃபாண்ட்டோட நேம்லாம் கீழே கொடுத்துருப்பேன் கைஸ். ஸோ நான் இந்த டைப் பண்ண ஃபாண்ட் நேமு அது எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் வந்து டேரெக்டாக நம்ம ஃபோட்டோஷாப் டச்சுக்குள்ளே PS போயிடலாம். ஸோ நம்ம PS டச் ஓப்பன் பண்ணி கைஸ். ஸோ நம்ம எப்பயும் உள்ள ப்ளஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பிளாங்க் டாக்குமெண்ட் கொட்டதில் ஒன்று இருக்கும், அதாவது 1500 ஒன்று 1280. ஸோ அப்பப்போ டங்க் ரோலு எல்லாம் ஸ்லிப் ஆகுது. ஸோ அப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு கலரை பின்னாடி அடிச்சு விட்டுக்கோங்க, சிமெண்ட் கலர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ லேயரில் போய்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோ நம்மளோட அது கருமம் ப்ரொஃபைலை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டோட பிஎன்ஜி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் கீழே வந்து நிறைய உங்களுக்கு எமௌண்ட்டோட பிஎன்ஜிஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து அந்த எமௌண்ட்டை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ப்ரொஃபைலில் இந்த நேமை வந்து அழிச்சு விட போகிறோம் கைஸ். அழிச்சு விட்டா என்னன்னு தெரியாதுன்னு கேட்காதீங்க, அதுக்கு தான் நம்ம இன்கேம் ஐடியை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்கேம் ஐடி. யாராவது ரெக்வஸ்ட் கொடுக்குறதா கொடுங்க, விளையாடலாம். நான் ஒரு பாட்டு பையன். ஸோ அதை வந்து நம்ம பொறுமையாக அந்த அதே கலரை சூஸ் பண்ணி அழிச்சிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம வந்து அழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PIXLABல வந்து நம்ம இன்கேம் ஐடி போட்டலாம் கைஸ். அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு என்னடா வேறு ஐடி கொடுத்துருக்கேன்னு கேட்காதீங்க. ஸோ நான் இப்போ எடிட்டிங் பண்ணுறதுனால ஸோ நான் இப்போதைக்கு வேறு ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐடி ஒரு மொக்கையான ஐடி, பார்க்கறதுக்கு கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் லைட்டாக சின்னதாக க்ராப் பண்ணிக்கோங்க கைஸ். க்ராப் பண்ணுற மாதிரி ஸோ சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறம் செலக்ட் பிக்சல் பண்ணி ஃபில் அண்ட் ஸ்டோக்கில் போய்ட்டு ஸோ அந்த பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்கும் கைஸ், அந்த பிளாக்கை கொடுக்காதீங்க. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லைக்கு அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக பிளாக்கை கம்மி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுங்க, அப்போ தான் கைஸ் அதை வந்து கொஞ்சம் மெர்ஜான மாதிரி இருக்குங்க அதோட கரெக்டாக. அதுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து மெர்ஜ் டவுன் பண்ணுறேங்க. அதுதான் மெர்ஜ் ஆகிடுச்சு, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியை லைட்டாக வச்சுக்கோங்க கைஸ். வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்ன கர்மம் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியும். ஸோ லைட்டாக ரொட்டேட் பண்ணி அப்புறம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் அந்த சைடில் இருக்கும்ல கைஸ், அதை மட்டும் கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் கிராண்ட் மாஸ்டர் இருக்கும்னு நான் கிராண்ட் மாஸ்டர்லாம் இப்போ நினச்சிடாதீங்க. ஸோ அது சும்மா 2 ஃபோட்டோ எடுத்து அது மேலே வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு நிறைய எடிட்டிங்ஸ் வருது, ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு நம்மளோட எமௌண்ட் வச்சுருந்தோம்னா கைஸ், அந்த எமௌண்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக பக்காவாக வச்சுருங்க. ஸோ எந்த இடத்துல வைக்கிறதுன்னு கேட்காதீங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்துலேயே வச்சுருங்க. டனுக்கு ரட்டுக்கு ரட்டுக்கு டுண்டும். நான் எதுக்கு அதை பண்ண எனக்கு தெரியும். ஸோ ப்ளா 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 விட்டுருங்க. ஸோ அதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வைக்கும். ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு ஸ்ட்ரோக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது வந்து ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆப்ஷன் போய்க்கோங்க. க்ளோ ஆப்ஷனில் போய்ட்டு அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்குன்னா அந்த எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளர்ரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் 20.9 வைக்க சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வைக்கிறதால வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போங்க. ஸோ கிளாஸில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 44 வைக்கணும் கைஸ். கரெக்டாக 44 ஸ்கேலில் வந்து 1 இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்கவான எஃபெக்ட் கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மெர்ஜ் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து பேக் கொடுத்துட்டு அதை வந்து லீனியர் டாச் கொடுங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். நல்லா பார்க்கறதுக்கு வலிச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்து அதை வந்து ப்ளர் பண்ணிக்கிறேன் கைஸ் நான் லைட்டாக. ஸோ அதை வந்து லைட்டாக காஷன் ப்ளர் பண்ணிக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட்டை ஏற்றி கொடுக்கும். ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ஜொலி 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 ஜொலின்னு சொல்லிக்கும். ஸோ ஏன்டா இப்படி பைத்தியக்கிற மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேறு வேலை இல்லை, வளர்கிறேன். சரி நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் கைஸ். நீங்கள் நிறைய பேர் இந்த கிளாஸ் எஃபெக்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரிற மாதிரி இருக்குல்ல கைஸ் இந்த பிளாக்கை. ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக ஃபேடு பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். அது வந்து இந்த சைடில் ஃபேட் ஆன மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ். ஸோ இதான் கைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது தப்பு. எல்லாத்தையும் மெர்ஜ் டவுன் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வராது இதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் தப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக அதை பார்த்து பண்ணணும் கைஸ். நான் இப்போ அதனால் பண்ணலை அதை. ஸோ நீங்கள் கீழே வந்து உங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ், அந்த ப்ரொஃபைலில் நம்ம நேம் இருக்க. ஸோ அந்த ஸ்கொயரை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்காவாக இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போகலாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க கைஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக தான் கைஸ் நம்ம இருக்குது. ஸோ நான் சேனல் ஒரு லைக் பண்ணுறேன் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து அதில் வந்து 3 கொடுத்துருக்கோங்க கைஸ். 3 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஒயிட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் க்ளோ தான். அந்த க்ளோவில் அதே எல்லோ தான் கைஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பிக்சல் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு நிமிஷம். அது தேவைப்படுமே நினச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். அது தேவையில்லை, தேவை தான். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் இந்த ஸ்கொயரை மட்டும் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃபெக்டில் போயிட்டு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். அதே 44 வந்து லைட்டாக கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ப்ரொஃபைல் இருக்குல்ல கைஸ், அதை வந்து நம்ம இப்போ ப்ளர் பண்ண போகிறோம். காஷன் ப்ளர். ஸோ லைட்டாக ப்ளர் பண்ணால் போதும் கைஸ். அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ப்ளர் பண்ணால் கேவலமாக இருக்கும். காரி மூஞ்சியை துப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த தம்ப்நெயிலாக வச்சுன்னா உங்கள் சேனல் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, சேனல் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ என்னடா முடிஞ்சிச்சா கேட்காதீங்க. ஸோ முடியல கைஸ், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ சைடில் கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுலாம் நிறைய வேலை இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம் கைஸ். நான் வந்து ஒன்லி ரெட் பிளட்னு போட்டேன். நீனா அவ்வளோ இப்படி பிளேயர் எனக்கு இந்த விஷயம் கட்டுறாதீங்க, நான் ஒரு பாட்டு பையன். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க கைஸ் ஒரு இடத்துல. ஸோ அது கோளாறு கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதை வந்து தனியாக மேலே இதை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 லீட்டரை க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பிளட்டை வந்து நான் ரெட் கலரில் ஃபில் பண்ணுறேன். ரெட் பிளட்னா ரெட் கலர் தான் இருக்கும். நோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோடுன்னு கீழே ஒன்று இருக்கும் பாருங்க கைஸ், அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு இதை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க கைஸ். செலக்ட் பண்ணி இதை மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ ஏன்டா மைனஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ் எப்பயும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஷேடு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் நல்லா லுக்கு கொடுக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா
கிரேடியன்ட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இருக்குங்க கைஸ். கீழே வந்து பிளாங்காக, மேலே வந்து லைட் பிளாக் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கைஸ். தடக்கா புடக்கான்னிங்கன்னா அது தடக்கா புடக்கா ஆகிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பக்காவாக வரும் கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்து சரி ஓகே இது பக்காவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் டிக் கொடுங்க. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கைஸ். ஓகே எனக்கு இது ஓகேன்னு நான் டிக் கொடுத்துருவேன். நான் டீசெலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன்லின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேடியன்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ளூ கிரேடியன்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த எல்லோ கிரேடியன்ட்னா வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சாரி ப்ளூன்ட்டு எல்லோ கிரேடியன்ட் கொடுக்குறேன் கைஸ். இந்த எல்லோட கிரேடியன்ட் பார்த்துக்கோங்க நீங்கள் வேணால். ஸோ இந்த லைட் எல்லோ, ஸோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரேஞ்சஸ் மாதிரி. ஸோ இது வந்து கொண்டு வந்து நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய ப்ளூ கலர் கூட இருக்குது. ப்ளூ கலர் நான் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளட்டையும் லைட்டாக சின்னதாக்கிக்கிறேன். ஸோ சின்னதாக வச்சா தான் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் கைஸ். ரொம்ப பெருசாக டெக்ஸ்ட் வச்சா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வேறு எந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் பண்ணிட்டுருக்கீங்க கரெக்டாக சொல்லுங்கள் கைஸ். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையானது கேட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு அதை போட்டுடலாம் கைஸ். நீனே மாற்றுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க. ஸோ வியூஸ் வர மாட்டேங்குது கைஸ். வியூஸ் வந்தால் நம்ம வீடியோ ரெகுலராக போடலாம். ஸோ இப்போ நம்ம அதை ரெண்டுத்தையும் மர்ஜ் டவுன் பண்ணியாச்சு கைஸ். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ன்ற பாருங்க இந்த பிக்சரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரே ஒரு பேக்காக கொடுத்துருப்பேன் கைஸ். ஃப்ரீ ஃபயர் தம்ப்நெயில்னு RUOK ஃப்ரீ ஃபயர் தம்ப்நெயில்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே கொண்டு வந்துடுங்க கைஸ். நம்ம தம்ப்நெயிலோட ப்ரொஃபைல் பிக் இருந்துச்சுல கைஸ், அதுக்கு கீழே அதுக்கு மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அதை வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்ஸில் போய் டென்ட்டு போய்ட்டு அதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க கைஸ். ஒயிட் கலர் கொடுத்துட்டு லீனியர் டாட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க கைஸ். அப்புறம் ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக குறைச்சிக்கோங்க. லைட்டாக நிறையவே குறைச்சிக்கோங்க. 19 கிட்ட கொண்டு வந்துருங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் இருக்கும் கைஸ். நல்லா பின்னாடி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த இந்த தீப்பொறியோட பிக்சர் கொடுத்துருக்கேன். டங்க் ரொம்ப ரோல் ஆகுது. ஸோ ஒரு 13 நிமிஷத்துக்கிட்ட இருக்கனால டங்க் ரொம்ப ரோல் ஆகுது, பேச முடியல. ஸோ நானும் என்ன பண்ணுறது, பேசி தான் போட்டாகணும். அப்போ தான் பேசி வியூஸ் போதான்னு பார்க்கலாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் பேசி போடாமல் கூட நம்ம நிறைய வியூஸ் வாங்கலாம் கைஸ். நான் பேசி போட்டு ஸோ உங்களுக்குலாம் புரியுன்றதுக்காக நான் பேசி போட்டுட்ருக்கேன். ஸோ இதை ஏன்டா கட் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க அப்படியே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் வந்து ஒரு எல்லோ கலர், ஸோ இதுதான் கைஸ் இந்த சைடில் ஒரு மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருப்பேன். ஸோ இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம் கைஸ். இது வந்து ஆப்ஷனல் நான் சொல்லுவேன். சில பேர்த்துக்கு இது பிடிக்காது, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ மெஸ்ஸினா ஃபுட்பால் மெஸ்ஸி இல்லை. ஸோ அதனால் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த தமிழோட ஓவர் அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் எவராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி உங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ பாய் பாய், see you and டாடா கைஸ்.